வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, என் பொண்டாட்டியை காப்பாற்றுங்க, காலில் விழுந்து கெஞ்சிய மருமகன் கார்த்திகை தீபம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்துன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். ரோகிணிக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டு அவளுக்கு நெகட்டிவ் ரத்தம் தேவைப்படுவதாக டாக்டர் சொல்லிக்கிறாங்க. வீட்டில் யாருக்காவது ஓ நெகட்டிவ் ரத்தம் இல்லை என்பதால் என்ன செய்வதுனே தெரியாமல் அனைவருமே தடுமாறி போகிறாங்க. ஒரு கட்டத்தில் மயில் வாகனத்திற்கு பாட்டிக்கு ஓ நெகட்டிவ் ரத்தம் தான் என்பது தெரிய வருது. இதையடுத்து பரமேஸ்வரி பாட்டியை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல பரமேஸ்வரி மணியை பார்த்து சாமுண்டேஸ்வரி இங்கே எதுக்கு வந்தேன் என்று ஆவேசப்படுறாங்க. உடனே பரமேஸ்வரி பாட்டி, என் பேத்தியை பார்க்க வந்து தான் இருக்கேன், அவங்க உயிரை காப்பாற்ற வந்திருக்கேன், என் பொண்ணு செத்தாலும் பரவாயில்ல, அவளுக்கு நீ ரத்தம் கொடுக்கக்கூடாது கோவப்படுறாங்க. உடனே பரமேஸ்வரி பாட்டி, உன் பொண்ணு உயிரை விட உன்னோட வீம்பு பெருசாக போச்சு, உண்மையிலே நீ அவளை பெத்தியா என்கிற சந்தேகம் வருது. ரோஹிணி இந்த மாதிரி நிலையில் இருக்கும் நேரத்தில் நீ தான் என்கிட்ட வந்து கெஞ்சிருக்கணும். பரமேஸ்வரி பாட்டி ஆதங்கத்துடன் கத்திக்கொண்டே இருக்க கடுப்பான சாமுண்டேஸ்வரி, என் மகளை எப்படியாவது காப்பாற்றுவதுன்னு எனக்கு தெரியும். வேறு வழியே இல்லாமல் பரமேஸ்வரி பாட்டி மருத்துவமனையிலேருந்து வெளியே தடுத்து போகிறாங்க. தொடர்ந்து கார்த்திகிடம் பேசிய சாமுண்டேஸ்வரி, மாப்பிள்ளை இவங்க ரத்தம் கொடுத்தா தான் என் மகளை காப்பாற்ற வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, வேறு யாராவது கிடைக்கிறாங்களா என்று பாருங்க சொல்ல கார்த்திகைக்கு என்ன செய்வதுனே தெரியாமல் சரி என்கிறாங்க. இதனால் பரமேஸ்வரி பாட்டி ரத்தம் கொடுக்க முடியாமல் வெளியில் காத்திருக்காங்க. இதை எடுத்து கார்த்தி, எனக்கு ஒரு ஐடியா கிடைத்ததற்கு, பாட்டிக்கு முஸ்லீம் பெண்கள் அணியும் பர்காவை கொடுத்து அணித்து வர வேண்டும், மேலும் பேரை சொல்லி மாற்றி சாமுண்டேஸ்வரிக்கு தெரியாமல் ரோகிணிக்கு ரத்தம் கொடுக்க வைக்க திட்டம் போடுறாங்க. அப்போது சாமுண்டேஸ்வரி பாட்டியை பார்த்து, நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க என்று கேட்க வீட்டில் இருந்து அனைவருமே கோவப்படுகிறாங்க. அடுத்ததாக ரோகிணி வீட்டுக்கு அழைத்து வந்துமே கோயிலில் பூஜைக்கு செல்ல வேண்டும் என்பது குறித்து பேச சந்திரலேகா கண்டிப்பாக அந்த கோவில் பூஜைக்கு போகணும் கேள்வி எழுப்புறாங்க. சாமுண்டேஸ்வரி கொடுத்த வாக்கை காப்பாற்றணும், அதனால் நிச்சயமாக போகணும் என்று சொல்கிறாங்க. இதையடுத்து ராஜராஜன் கார்த்தியை தனியாக அழைத்து சென்ற ஊரில், உங்களை எல்லாருக்குமே தெரியும், அப்படி இருக்கும் உண்மை தெரிந்து விடாத என கேள்வி கேட்குறாங்க. கார்த்திகை நண்பன் இளையராஜா எல்லாமே ஏற்பாட்டை பண்ணி வைத்திருக்கான், எதுவுமே வெளியே தெரியாது திட்டத்தை சொல்கிறாங்க. இப்படியான நிலையில் அடுத்து நடக்க போகுது என்ன என்பது குறித்து கார்த்திகை தீபம் சீரியலை உங்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.